அண்ட் இப்போ கரண்ட்டா லோகேஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு சார். கமல் சார் அண்ட் ரஜினி சார வச்சு ஒரு படம் பண்ண போறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியமா சார்? நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லா கேரண்டியா கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியாது. ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படிதான் சொல்றாங்க. என்னென்ன காரணம்னா, இது ஒரு 6 மாசம் முன்னாடியே பேசிட்டாங்க. பேசி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கேப் வந்துடுச்சுன்னா 2 பேருமே டேட் குடுத்துருவாங்க. இப்ப ரஜினி சார பொறுத்தவரை ஜெயிலர்லயும் எதுவுமே டிசைட் பண்ண மாட்டாரு. ஜெயிலர் பிறகு நம்ம பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல இருக்கா மாரி தான் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க. பட் ஆனா ஆக்சுவல் என்ன ஃபைனல் நம்பர்ன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணா தான் தெரியும். அதாவது இப்போ பண்ண போறாங்களா? நம்பர்னா நான் சொல்றது எப்போ படம்? எந்த படம்? ஜெயிலர் பிறகா ரஜினி சார்து? இல்ல இன்னொரு படம் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுவாரா? இல்ல கமல் சார் வந்து இப்போ வந்து அன்பறிவு படம் ஆரம்பிக்க போறாங்க. அது பிறகு பண்ண போறாரா? இல்ல அதுக்கு பிறகு பண்ணுவாங்களா? அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் பல இன்டர்வியூல நான் கைதி 2 பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது பண்ண போறாரா? அது பிறகு இந்த படம் பண்ணுவாரா? அப்படின்ற எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனா இவங்கலாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் உறுதியா இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும்.